சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? செக் பவர் இல்ல, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்க பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்ல. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல. ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எங்களை வந்து முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம வந்து அமைச்சருக்கு எப்படி வந்து மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது வந்து அரசே கொடுத்திருக்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும். சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க வந்து உள்ளாட்சி துறையெல்லாம் ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அது அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்குதான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்ல. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால்.